வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரர்ஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ல் உங்களுக்கு வந்து இர்ரோட்டேஷனல் அண்டு சொலினாய்டல் வெக்டார் ஃபீல்ட்ஸு இது வந்து யூனிட் 2 டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் 8 மார்க்ஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதனால தான் உங்களுக்கு பார்ட் 1 வீடியோட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோ அதாவது பார்ட் 2 வீடியோவில் நம்மளுக்கு வந்து இதே டாப்பிக்கில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 8 மார்க்ஸ் ப்ராப்ளம் பார்ப்போம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 8 மார்க்ஸு இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். அது என்னென்ட்டு பார்ப்போம். ப்ரூவ் தட் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஐ வெக்டார் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஜே வெக்டார் இஸ் இர்ரோட்டேஷனல் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஸ்கேலார் பொட்டென்ஷியல். இப்போ இதில் வந்து உங்களுக்கு இது எப்படி இர்ரோட்டேஷனல் அண்ட் சொலினாய்டல் வெக்டார் ஃபீல்ட்ஸு பேஸ் பண்ண ப்ராப்ளம் அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டினில் இர்ரோட்டேஷனல் கண்டுபிடிக்க கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸாக கேட்குறதுனால உங்களுக்கு அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஸ்கேலார் பொட்டென்ஷியல்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபைண்ட் இட்ஸ் ஸ்கேலார் பொட்டென்ஷியல் அப்படின்ட்டு கேட்காட்டி உங்களுக்கு இது 2 மார்க்ஸ் ப்ராப்ளம் தான். அதனால தான் உங்களுக்கு இது ஃபைண்ட் இட்ஸ் ஸ்கேலார் பொட்டென்ஷியல் அப்படின்ட்டு கேட்டு உங்களுக்கு இது 8 மார்க்காக கேட்குறாங்க. இப்போ வந்து இது வந்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இர்ரோட்டேஷனல் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஸ்கேலார் பொட்டென்ஷியல் ஏற்கனவே உங்களுக்கு போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸ்கேலார் பொட்டென்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு. அதேமாதிரி தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா இதில் ஈக்குவேஷனில் கொஞ்சம் டிஃபராக இருக்குது. அதனால் அது எப்படி நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அதுவும் சேர்த்து பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இர்ரோட்டேஷனல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படி பார்ப்போம். இர்ரோட்டேஷனல் வந்து டு ஃபைண்ட் எஃப் வெக்டார் அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இர்ரோட்டேஷனல் எடுத்தனால நம்ம டு ஃபைண்ட் எஃப் வெக்டார் இஸ் இர்ரோட்டேஷனல். எஃப் வெக்டார் இர்ரோட்டேஷனல்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம். அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிராட் இன்ட்டு எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0. அதாவது கிராட் இந்த கிராஸ் ப்ராடக்ட்டு இன்ட்டு எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0 டு ப்ரூவ் பண்ணால் தான் உங்களுக்கு அது வந்து இர்ரோட்டேஷனல் அப்படின்ட்டு ப்ரூவ் ஆகும். இப்போ வந்து எப்படி இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம போன வீடியோவில் வந்து கிராஸ் ப்ராடக்ட்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். இப்போ வந்து போன வீடியோவில் கிராஸ் ப்ராடக்ட்னால் உங்களுக்கு வந்து கேர்லும் அதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட் வந்து டைவர்ஜென்ஸ் அப்படி சொல்லியிருந்தேன். இதில் வந்து உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அதாவது இர்ரோட்டேஷனல் வந்து உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட்டு, சொலினாய்டல் வந்து உங்களுக்கு டாட் ப்ராடக்ட்டு. இப்போ இர்ரோட்டேஷனல் எப்படி சால்வ் பண்ணி ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ இர்ரோட்டேஷனல் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு கிராட் இன்ட்டு எஃப் வெக்டார்னால் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வருவீங்க. மேட்ரிக்ஸில் ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் ஃபஸ்ட்டு ரோ. செகண்ட் ரோவில் தோ பை தோ எக்ஸ், தோ பை தோ ஒய், தோ பை தோ இசட். இது எல்லாமே எதுக்காக எப்படி வந்துட்டு போன வீடியோ சொல்லியிருந்தேன். அதனால் போன வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த மேத்தமெட்டிக்ஸ் 2 பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது. அதில் வந்து அதாவது உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல்ட்டு ஒரு டாபிக் இருக்கும் அந்த வீடியோவில் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸ்லாம் எப்படி நம்ம எதுவுமே மனப்பாடம் பண்ணாமல் எப்படி நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கிறது சொல்லியிருப்பேன். இப்போ வந்து உங்களுக்கு அதாவது தோ பை தோ எக்ஸ், தோ பை தோ ஒய், தோ பை தோ இசட் செகண்ட் ரோ வரைஞ்சிட்டோம். இப்போ தேர்ட் ரோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் எஃப் வெக்டார் ஈக்குவேஷனில் ஐ வெக்டார் இருக்குது, ஜே வெக்டார் இருக்குது. உங்களுக்கு கே வெக்டார் கொடுக்கல. அதனால் ஐ வெக்டார் நேராக அதாவது அந்த காலமில் உங்களுக்கு இந்த இது எழுதுங்க. இந்த வேல்யூஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுட்டு. அதுக்கப்புறம் ஜே வெக்டார் காலமுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஜே வெக்டாரோட வேல்யூ அதாவது மைனஸ் அந்த சிம்பிளோடு தான் எடுக்கணும். மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கே வெக்டாரு உங்களுக்கு கொஸ்டினில் கொடுக்கல. அதனால் உங்களுக்கு எஃப் வெக்டார் ஈக்குவேஷனில் கே வெக்டார் இல்லாதனால உங்களுக்கு கே வெக்டார் காலமில் உங்களுக்கு 0 போட்டுருங்க. இப்போ வந்து ஆர்டினரி உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு காலம் அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ரோவை பிளாக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க இந்த 4 டேர்மையும். அப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0, அதுக்கப்புறம் இதில் Z இல்லாதனால இங்கேயும் 0 தான் ஆகும். அதுக்கப்புறம் மைனஸ் உங்களுக்கு இங்கெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் தான் யூஸ் பண்ணுறீங்க. அதனால் தெரிஞ்சுக்கோங்க, இன்டகிரேட் பண்ணாங்க இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காலமையும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலமே பிளாக் பண்ணி இந்த 4 எலமெண்ட்டை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு அதே தான் ஜே வெக்டார் இன்ட்டு உங்களுக்கு இது வந்து எக்ஸ் 0னால உங்களுக்கு 0, இது வந்து Z இல்லாதனால உங்களுக்கு 0 ப்ளஸ் இந்த தேர்டு காலம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரோவை பிளாக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த 4 எலமெண்ட்டை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தோ பை தோ எக்ஸு அதுக்கப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால் உங்களுக்கு
மைனஸ் 2y, அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னா உங்களுக்கு 2y வரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதாவது இது 0, அதுக்கப்புறம் இது 0, அதுக்கப்புறம் மைனஸ் 2y ப்ளஸ் 2y வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். அப்போ வந்து ஃபைனல் ஆன்சர் 0. அதாவது நம்ம வந்து கிராட் இன்டூ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு இர்ரோட்டேஷனல் ப்ரூவ் ஆயிடுச்சு சொன்னேன். அதேமாதிரி நம்மளுக்கு இப்போ வந்து தேர்ஃபோர் எஃப் வெக்டார் இஸ் இர்ரோட்டேஷனல்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கொஸ்டினில் இர்ரோட்டேஷனல் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் இட்ஸ் ஸ்கேலார் பொட்டென்ஷியல், அதாவது அதோட ஸ்கேலார் பொட்டென்ஷியலும் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்கேலார் பொட்டென்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கேலார் பொட்டென்ஷியலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது எஃப் வெக்டார் ஈக்குவல் டு கிராட் இன்ட்டு ஃபை. அதாவது இந்த எஃப் வெக்டார் வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கொஸ்டினில் கொடுத்துக்கிறது. கிராட் இன்ட்டு ஃபை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஐ வெக்டார் இன்ட்டு தோ பை தோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு தோ பை தோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு தோ பை தோ இசட் தான் உங்களுக்கு ஐ வெக்டார், அதாவது கிராட் இன்ட்டு ஃபை வெக்டார். இப்போ வந்து உங்களுக்கு எஃப் வெக்டார் கொஸ்டினில் இதை கொடுத்துருக்குறது அதாவது அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்கோங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு உங்களுக்கு கிராட் ஃபை, நான் இப்போ அந்த ஈக்குவேஷன் சொன்னால அது எழுதிருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஐ வெக்டார் ஈக்குவேட் பண்ணோம், ஜே வெக்டார் ஈக்குவேட் பண்ணோம், கே வெக்டாரை ஈக்குவேட் பண்ணோம். அது எப்படிட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஐ வெக்டாரை ஃபஸ்ட்டு ஈக்குவேட்டிங் ஐ வெக்டார் தோ ஃபை பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இது எப்படி வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டினில் ஐ வெக்டாருக்கு வந்து வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு, ஜே வெக்டாருக்கு வந்து 2xy ப்ளஸ் ஒய், அதாவது மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ வந்து உங்களுக்கு இதை இன்டெகிரேட் பண்ணணும், அதாவது பார்ஷியலி இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதாவது இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வச்சு நீங்கள் இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அதாவது எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 வரும். அதுக்கப்புறம் இது வந்து ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வரும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும். இப்போ அதே தான் உங்களுக்கு இன்டெகிரேட்டில் அதே தான் வருது. எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. அப்புறம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இன்டெகிரேட் பண்ணி இது ஸ்கேலார் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து எஃப் ஆஃப் ஒய் கமா ஜெட் எழுதுவீங்க. இது எதுக்கு எஃப் ஆஃப் ஒய் கமா ஜெட் எழுதுகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே வந்து ஈக்குவேட்டிங் ஐ வெக்டார், அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணுறது வந்து எக்ஸ், இன்டெகிரேட் வந்து எக்ஸை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மீதி அதாவது நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டு 3 வேரியபிள் இருக்குது. அந்த 3 வேரியபிளில் எக்ஸை வச்சு இன்டெகிரேட் பண்ணோம், மீதி இருக்கிற 2 வேரியபிளை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதணும். எஃப் ஆஃப் ஒய் கமா ஜெட்டு போட்டு இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவேட்டிங் ஜே வெக்டார் ஈக்குவேட் பண்ணுங்கள். தோ ஃபை பை தோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2xy மைனஸ் ஒய். மைனஸ் 2xy மைனஸ் ஒய் எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய். இது வந்து உங்களுக்கு அதாவது கொஸ்டினில் எஃப் வெக்டாரில் ஜே வெக்டாரை ஈக்குவேட் பண்ணுறோம். ஜே வெக்டாரை ஈக்குவேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இது தோ ஃபை பை தோ ஒய். அதனால தான் உங்களுக்கு அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். எந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறனால இது மைனஸ் ஒய் ஆயிடுது. இப்போ மைனஸ் ஒய் ஆயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ஷியலி இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அதே தான். அதாவது இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வச்சு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2xy ஸ்கொயர் டிவைடட் பை 2, இது வந்து ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும். அதே தான் உங்களுக்கு 5 ஈக்குவல் டு உங்களுக்கு மைனஸ் 2xy ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இங்கே வந்து உங்களுக்கு தோ ஃபை பை தோ ஒய் அதை அப்படியே இங்கே எழுதிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வச்சு இங்கே இன்டெகிரேட் பண்ணிட்டீங்க. அப்போ இங்கே வெறும் 5 மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதையும் தெளிவாக எழுதிக்கோங்க. நீங்கள் இது அப்படியே எழுதிடக்கூடாது. தோ ஃபை பை தோ ஒய்ட்டு இங்கேயும் அப்படியே எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது புரிஞ்சு படிக்கல, தப்பாக அதாவது மடப்பணம் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சி உங்களுக்கு மார்க் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தெளிவாக அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வச்சு இன்டெகிரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இங்கே வெறும் 5 மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் இங்கே அதேமாதிரி தான், அதாவது நம்ம 3 வேரியபிள் இருந்தது எக்ஸ் ஒய் ஜெட்டு. இப்போ இங்கே ஒய் வச்சு தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருந்தோம். ஒய் வச்சு இன்டெகிரேட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஜெட். அதனால் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கமா ஜெட்டு எழுதியிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2வும் கேன்சல் ஆகும். அதனால் எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு கேன்சல் பண்ணி ஈக்குவேஷனை உங்களுக்கு சுருக்கி கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணிடுங்க. 5 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஏன்னா இங்கே 2 எதுவுமே கேன்சல் பண்ண முடியாதனால உங்களுக்கு ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜெட்டு. இது வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஈக்குவேட்டிங் கே வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். கேவை வந்து ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் சொன்னேன்,
அதாவது அந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு ஐ வெக்டார் இருக்குது, ஜே வெக்டார் இருக்குது, உங்களுக்கு கே வெக்டார் இல்லை. அதனால் கே வெக்டார் இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே வெக்டார் இல்லை, நம்மளுக்கு இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்கேலார் பொட்டன்ஷியல் என்ன பண்ணுவோம்? அதனால தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினில் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் எப்படி கொஞ்சம் டிஃபர் ஆகும் கவனிச்சுக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஸ்கேலார் பொட்டன்ஷியலில் இங்கே அதாவது இர்ரோட்டேஷனலில் இங்கே மேட்ரிக்ஸ்குள்ளே 0 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஸ்கேலார் பொட்டன்ஷியலில் எங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேர் இங்கே கே வெக்டார் இல்லாதனால உங்களுக்கு கே வெக்டார் இன்டெகிரேட்டே பண்ணாமல் போட்டுருவீங்க. அது ஸ்கேலார் பொட்டன்ஷியலில் கே வெக்டாரே கண்டுபிடிக்க மாட்டீங்க. அது பெரிய தப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்மு வந்து உங்களுக்கு ஸ்கேலார் பொட்டன்ஷியலுக்கு 4 மார்க்ஸ் ஒதுக்கியிருந்தாங்கன்னா ஸ்கேலார் பொட்டன்ஷியலுக்கு 1 மார்க் தான் போடுவீங்க நீங்கள் வந்து கே வெக்டார் கண்டுபிடிக்காட்டி. அதனால் நீங்கள் வந்து கே வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டிங் கே வெக்டார் போட்டு ∂φ/∂z அப்படி போட்டு உங்களுக்கு ஈக்குவல் டு 0. அதாவது ∂φ/∂z தானே உங்களுக்கு கே வெக்டார் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராட் φ அதாவது ஸ்கேலார் பொட்டன்ஷியல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு கிராட் இன்ட்டு φ. கிராட் இன்ட்டு φக்கு நம்ம ஐ வெக்டாருக்கு ∂φ/∂x ஈக்குவேட் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜே வெக்டாருக்கு ∂φ/∂y ஈக்குவேட் பண்ணோம். கே வெக்டாருக்கு ∂φ/∂z. அதனால தான் உங்களுக்கு கே வெக்டார் ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே கே வெக்டார் இல்லாதனால உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு 0 போட்டிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ∂φ/∂z எழுதியிருக்கேன். இப்போ வந்து ஈக்குவேட்டிங் கே வெக்டாரில் உங்களுக்கு இதை பார்ஷியலி இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட். ஏன்னா உங்களுக்கு ∂φ/∂z தான் இருக்குது. அதனால் பார்ஷியலி இன்டெகிரேட் பண்ணாலும் உங்களுக்கு 0வை இன்டெகிரேட் பண்ண முடியாது. 0வை இன்டெகிரேட் பண்ணால் 0 தான். அதனால் உங்களுக்கு φ ஈக்குவல் டு திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் ∂φ/∂z அப்படியே இங்கே எழுதிடக்கூடாது, φ தான் எழுதணும். ஏன்னா இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு φ ஈக்குவல் டு 0 + f(x, y). f(x, y)னா உங்களுக்கு 3 வேரியபிள் வந்து XYZ. அந்த XYZல வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட்டை வச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் x, y தான் இருக்கும். இது வந்து ஈக்குவேஷன் 3 எழுதிக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஐயை ஈக்குவேட் பண்ணி உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் 1 கிடச்சிருக்கு. ஈக்குவேஷன் 2 வந்து நம்மளுக்கு வித் ஈக்குவேட்டிங் ஜே வெக்டாரை பண்ணி அதை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு ஈக்குவேஷன் 2 கிடச்சிது. அதை எவ்வளோ தூரத்துக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபையாக உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வாங்க, ஈக்குவேஷன் 1, 2 எதாக இருந்தாலும். அதுக்கப்புறம் ஈக்குவேட்டிங் கே வெக்டார் ஈக்குவேட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட்டை இன்டெகிரேட் பண்ணோம். கே வெக்டாரில் உங்களுக்கு 0 இருந்ததுனால உங்களுக்கு வந்து கே வெக்டார் இன்டெகிரேட் 0 பண்ணால் 0 தான். அதனால் உங்களுக்கு கே வெக்டார் ஈக்குவேஷன் 3 உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட்டை இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு ஈக்குவேஷன் 3 கிடச்சிது. பை கம்பைனிங் ஈக்குவேஷன் 1, 2, 3 அதாவது 3 ஈக்குவேஷனையும் நம்ம கம்பைன் பண்ணி வி கெட் அப்படின்ட்டு எழுதி உங்களுக்கு என்ன எழுதி போகிறீங்க, அதாவது நான் உங்களுக்கு ஸ்கேலார் பொட்டன்ஷியல் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது உங்களுக்கு இந்த 3 ஈக்குவேஷன்லேயும் காமனான டேர்ம்ஸை ஃபஸ்ட் எழுதணும். இந்த 3 ஈக்குவேஷன்லேயும் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது காமனாக இருக்குது நீங்களே பாருங்களேன். அதாவது y² மைனஸ் y²x, இங்கேயும் உங்களுக்கு -y²x. ஈக்குவேஷன் 2லேயும் 1லேயும் உங்களுக்கு ஒரு காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவுமே காமனாக இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதை அப்படியே எழுதுங்க. அதாவது ஈக்குவேஷன் 1ல் வந்து உங்களுக்கு x³ / 3 மைனஸ் y² இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x² / 2. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈக்குவேஷன் 2ல் இதுவும் அதாவது -y² உங்களுக்கு -y² இன்ட்டு எக்ஸும் உங்களுக்கு காமனாக இருக்கிறதுனால அந்த டேர்ம் மட்டும் ஈக்குவேஷன் 2ல் எழுதாமல் நீங்கள் வந்து இந்த டேர்ம் எழுதுங்க. அதாவது -y² / 2 அது அப்படி எழுதுங்க. பார்த்தீங்களா, அது அதே எழுதியிருக்கேன். அதாவது x³ / 3 மைனஸ் y² இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு x² / 2 மைனஸ் y² / 2 அது எழுதிட்டேன். ப்ளஸ் சி, இந்த சி வந்து உங்களுக்கு ஸ்கேலார் பொட்டன்ஷியல் மட்டும், அதாவது கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் இட்ஸ் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் ப்ளஸ் சீட்டு சொல்லி முடிச்சிடலாம். அப்படி உங்களுக்கு ஃபைண்ட் இட்ஸ் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேலார் பொட்டன்ஷியல் வீடியோவில் என்ன பண்ணணும் சொன்னேன். ஃபைண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படி கேட்டாங்கன்னா வேர் சி ஈக்குவல் டு உங்களுக்கு f of y, z ப்ளஸ் f of y, x ப்ளஸ் f of x, z. இது எப்படி வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் 1, 2, 3 இந்த 3 ஈக்குவேஷன்லேயும் அந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும் தெரியுமா. அதாவது அந்த வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இங்கே வந்து y, z வருது அப்படி சொன்னேன் தெரியுமா. ஒரு ஈக்குவேஷன்லேயும் ஈக்குவேஷன் 1,
2 3 இந்த 3 ஈக்குவேஷனோட ஃபங்க்ஷன் தான் நம்ம சீட் எழுதியிருக்கோம். அதை சியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த வேறு சி ஈக்குவல் டு இது எழுதிடுறோம். அதாவது கொஸ்டினில் ஸ்கேலார் பொட்டென்ஷியல் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படி கேட்டாங்கன்னா இது எழுதணும். அப்படி கேட்காம இருந்தாலும் இது எழுதி வைங்க. கொஞ்சம் அதாவது உங்களுக்கு இது கீவேர்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு இது ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல் ஆகலாம். அதனால் நீங்கள் ஈக்குவல் டு சி அது போகிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அதனால் நீங்கள் இது எழுதிடுங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறது. இப்போ வந்து செகண்ட் வீடியோவில் நம்ம வந்து அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் அதாவது இந்த டாபிக் பேஸ் பண்ண 2 மார்க்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பேஸ் பண்ண 2 மார்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த வீடியோ வந்து லென்த்தும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அது ஒரு மினிமம் உங்களுக்கு 7 மினிட்ஸ் இருக்கும். அதனால் அதையும் நீங்கள் பார்க்காம விட்றாங்க. அது உங்களுக்கு கன்ஃபார்மாக எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ அதாவது மேத்தமெட்டிக்ஸ் 2 உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.